ஒரு மாசமா நான் சேர்த்து வச்சிருந்த பால் எடெல்லாம் எடுத்து சரி கிருஷ்ண ஜெயந்தி வருதே அப்படின்னு வெண்ணையும் நெய்யும் காசுலாம் தாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜில் சேர்த்து வச்சிருந்த ஏடு எல்லாத்தையுமே எடுத்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளில வச்சு அது ஃப்ரீஸாக இருக்கிறது எல்லாமே உருகினதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும் போது எனக்கு அவ்வளோவா பட்டர் வரல, அதனால நான் மறுபடியும் அரைச்சிக்கிறேன். ரெண்டாவது வாட்டி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா எல்லோவா சூப்பராக பட்டர் வந்திருந்ததுங்க. ஆனால் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. தண்ணி சேர்க்கும் போது கம்மியாக சேர்க்கணும் போல இருக்கு, நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன். அதனால எனக்கு தண்ணி நிறைய வந்தது, பட்டர் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப மன வருத்தங்க. சரி முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு நான் மறுபடியும் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் 1 மாதம் கழிச்சு நம்ம நிறைய நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு மொத்தமாக வந்த பட்டரே இவ்வளோ தாங்க. சரி வந்ததை வச்சு நெய் காசுவோன்னு சொல்லிட்டு காசுனா கொஞ்சோண்டு தாங்க வந்தது. சரி பரவாயில்ல, இந்த கொஞ்சத்தை நம்ம கிருஷ்ணருக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.